கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அமெரிக்காவின் மிகப்பெரிய பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் வெளியிடுவதற்கான மசோதாவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். எப்ஸ்டீன் கோப்புகள் வெளிப்படைத்தன்மை சட்டம் எனப்படும் இந்த முடிவின் மூலம் பல உலக பிரபலங்களின் ரகசியங்கள் வெளிவரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சட்டத்தின்படி நீதித்துறை வசம் உள்ள அனைத்து எப்ஸ்டீன் தொடர்பான வழக்கு கோப்புகளும் ஆவணங்களும் 30 நாட்களுக்குள் பொதுவெளியில் வெளியிடப்பட வேண்டும். ஆரம்பத்தில் இந்த மசோதாவை எதிர்த்த ட்ரம்ப் பின்னர் தனது நிலைப்பாட்டை மாற்றியதால் பிரதிநிதிகள் சபையும் செனட்டும் ஏகமனதாக மசோதாவை நிறைவேற்றின. எப்ஸ்டீன் தனது தனி தீவில் பல இளம் பெண்களை பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்திய வழக்கில் சேகரிக்கப்பட்ட புலனாய்வு ஆவணங்கள், விமான பதிவுகள், தொடர்பு பட்டியல்கள், பயண தகவல்கள் உள்ளிட்டவை அனைத்தும் இதன் கீழ் வெளியிடப்பட உள்ளன. ஆவணங்களில் அரசியல்வாதிகள், சர்வதேச பிரபலங்கள், பெரும் பணக்காரர்கள் உள்ளிட்ட பல உயர்மட்டத்தினரின் பெயர்கள் இருக்கும் என நம்பப்படுகிறது. ஆவணங்களை வெளியிடும் போது பாதிக்கப்பட்டவர்களின் தனிப்பட்ட தகவல்களை மட்டும் மறைக்கலாம். குற்றவாளிகளின் தகவல்கள் எந்த காரணத்திற்காகவும் மறைக்கக்கூடாது என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரம்ப் கையெழுத்திட்ட பின் இந்த விவகாரத்தில் ஜனநாயக கட்சியினர்கள் தொடர்புகள் வெளியிடலாம் என்று சமூக வலைதளங்கள் பதிவு செய்து இதற்கு அரசியல் சாயம் பூசியுள்ளார். பல ஆண்டுகளாக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த எப்ஸ்டீன் வழக்கின் மர்மங்கள் அவிழுமா? உலகையே உலுக்கப் போகும் அந்த பிரபலங்கள் யார் என்ற கேள்விக்கான பதில் அடுத்த 30 நாட்களில் தெரியவரும்.